வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அடுத்து சிறப்பு பேச்சாளராக சேலம் இளம்பிள்ளை திரு வி.எம். கணேசன் ஐயா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இந்த அற்புதமான இந்த கருத்தரங்கில் அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளையின் நிறுவனரான மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கர்ணநாதன் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து கொண்டிருக்கும் உற்ற நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு ஆர்வத்துடன் தேடி வந்திருக்க ஜோட சொந்தங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த கருத்தரங்கம் மிகச் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கும் பேச்சரங்கம் வெளி உலகத்துக்கு கொண்டு செல்ல பணி செய்து கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி ஐயா அவர்களுக்கும் நன்றியுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நமது முன்னோர்கள், மகரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் தன் கடுமையான தவபலத்தாலேயும் மெய்ஞானத்தாலேயும் கண்டு உணர்ந்து கணித்து கொடுக்கப்பட்ட அரிய பொக்கிஷம்தான் இந்த ஜோதிட கலை. அப்பேற்பட்ட அந்த ஜோதிட கலையை இன்றைக்கி நாம் கையாளுறோம்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியம். அப்பேற்பட்ட அந்த ஜோதிட கலை ஆயக்கலைகள் 64 தூய நோக்கத்தோடு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆயக்கலை 64லேயே ஒரு கலை தான் இந்த ஜோதிட கலை. இந்த அற்புதமான இந்த ஜோதிட கலையில் நாம் நிறையா விஷயங்களை தெரிஞ்சிகிட்ருக்கிறோம். இந்த ஜோதிட கலைக்கு முன்னோடிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட பராசரர் முறையை தான் நம்ம கையாண்டுக்கிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட காலத்தால் அழியாத இந்த அற்புதமான கலையை பற்றி கால வெள்ளத்தால் பல கலைகள் அழிந்துட்டாலும் கூட இந்த ஜோதிட கலை மட்டும்தான் இன்னமும் நீடித்து நிலைத்து நிரந்தரமாக நிற்பது. அதுவும் இல்லாமல் இப்போ உயர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அதீத வளர்ச்சியுடன் இருக்குதுன்னாவே ஜோதிடம் உண்மை அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு எதுவும் ஆதாரம் இல்லை. பல யுகங்கள் கடந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் கூட இன்னும் பிரகாசமாக இருக்கிறது இந்த ஜோதிட கலை. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஜோதிட கலை பல்கலைக்கழகத்தில் வைப்பதற்கு முனையும் போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றார்கள். ஜோதிட கலையை குற்றம் சாட்டுவார். ஆனால் அங்கே ஆய்வு செய்த உச்ச நீதிமன்ற அமர்வு நீதிமன்றம் ஜோதிட கலையில் பெருத்த உண்மை இருக்குது, இதில் பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கலாம் என்று 15 வருஷத்துக்கு முன்னாலேயே உச்ச நீதிமன்றம் நமக்கு உத்தரவு கொடுப்பதை இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். ஆனால் இதை உணராமல் தெரியாமல் ஜோதிடத்தை பற்றியே தெரியாமல் சில டிவி நிறுவனங்களும் சேனல்களும் அதே மாதிரி ஊடகங்களும் ஜோதிடர்களை தாக்குவதற்கே ஒரு முக்கியமான நோக்கமாக கொண்டு வெளிப்பாடு செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இவர்கள்லாம் ஜோடர்களையும் ஜோட கலையையும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி செய்கிறதுனால ஜோட கலையை அழிச்சிடலாம் அல்லது அதனுடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் அப்படிங்கிற முழு நோக்கத்தோடு தான் செயல்படுறாங்க. ஆனால் அந்த பிரபஞ்சம் என்ன செய்யுதுன்னா இப்போ அவர்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக படித்த பல லட்சம் மாணவர்கள் ஜோட துறையில் இறங்கி ஆய்வு செய்து கொண்டிருப்பார்கள் என்பது முக்கியமான விஷயம். அப்போ இது பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு.
அப்போ அவருடைய எண்ணம் நோக்கம் அடிபட்டு போயிடுது. அப்போ ஜோட கலை மிக உன்னதமான தூய்மையான ஒரு வாய்மையான கலை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். இங்கே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இதுதான் தலைப்பு. இறைவன் கொடுத்த வரமா, இறைவன் கொடுத்த சாபமா அப்படின்னு சுந்தரராஜன் அவர்கள் மனசுக்குள்ள மைண்ட் ரீடிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்சாரம் அமைவதெல்லாம் சாமி கொடுத்த சாபம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும். காலபுருஷ இலக்கண பிரகாரம் கலஸ்தர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் வீடு, கலஸ்தர ஸ்தானம் என்கின்ற 7ஆம் வீடு 6ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் இடையில் அமைஞ்சிருக்கிறது ஒரு விசேஷம். அதாவது 6ஆம் வீடு ரோகம் ரோணம் சத்துரு, 8ஆம் வீடு ஆபத்து விபத்து அவமானம். இதுக்கு நடுவில் போய் 7ஆம் வீட்டை அமைச்சிருக்கிறாங்கன்னாவே நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவும் ஒரு வகையான பாபகத்திரி யோகம்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷ இலக்கணத்துக்கு 7ஆம் வீடான துலாம், அதில் இருக்கிற நட்சத்திரத்தை நம்ம பார்த்தோமாக்க செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம், இந்த 3 தான் அதில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதாவது செவ்வாயில் 2 பாதம், ராகுல 4 பாதம், குருவில் மட்டும் 3 பாதம். சுருக்கமாக சொன்னாக்க 6 பாதங்கள் தீயவர் பிடியிலையும் 3 பாதங்கள் மட்டும் நல்லவர் பிடியிலையும் இருக்கிறதுனால 9 பேர்த்துக்கு 3 பேர்த்தினுடைய வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இயற்கையாகவே அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ 7ஆம் வீடு அப்படின்னா மனைவி மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பாங்க. இல்லைங்களா? இல்லை, 7ஆம் வீடு மனைவி மட்டுமே குறிப்பது அல்ல. 7ஆம் வீடு என்பது மனைவி, கணவன், கூட்டாளி, உறவினர்கள் இது போன்ற இடத்த தேர்வு செய்வதும் இந்த 7ஆம் இடம்தான். அது மட்டும் இல்லாமல் தாயினுடைய தாய், அம்மாவுக்கு அம்மா, பாட்டி, இந்த பாட்டியை குறிக்கிறது 7ஆம் வீடு தான். இப்போ 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தம்பிக்கு புத்திர பாக்கியம் அந்த 7ஆம் வீடு தான். அது மட்டும் இல்லாமல் அப்போ 4ஆம் வீடான தாய்க்கு சொத்தை குறிக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அதே போல் அப்பாவுடைய அன்னை பெரியப்பா, அப்பாவுடைய அண்ணனான பெரியப்பாவை குறிக்கிறதும் அதே 7ஆம் வீடு தான். அத்தைக்கு மாமியா, நம்முடைய அத்தைக்கு மாமியா யாருன்னா அது 7ஆம் வீடு தான். அதே மாதிரி நம்ம அண்ணனுடைய சம்சாரத்தினுடைய தங்கச்சி கொழுந்தியா, அது 7ஆம் வீடு தான். தம்பிக்கு சின்ன மாமனார் 7ஆம் வீடு தான். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 7ஆம் அதிபதி, அதாவது 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் மாமனார், மாமனாருக்கு தம்பி 7ஆம் வீடு. அப்போ தம்பிக்கு சின்ன மாமனார் 7ஆம் வீடு தான். அதே போல் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணனுடைய சம்சாரத்துக்கு தங்கச்சி, அண்ணனுடைய கொழுந்தியா, அதுவும் 7ஆம் வீடு தான். இதுமாரி ஒவ்வொரு பாவத்துக்கும் 50-60 காரகத்துவம் கொண்டது தான் ஒவ்வொரு பாவமும். ஒவ்வொரு பாவமும் 50-60 விஷயங்களை சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அப்பாவுடைய பாட்டி, அப்பாவுடைய பாட்டி இருக்குது இல்லையா, 9ஆம் இடத்துக்கு 4ஆம் வீடு 12ஆம் வீடு, 12ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடு, அப்பாவுடைய பாட்டியினுடைய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது 7ஆம் வீடு தான். இதுமாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதனால் அந்த 12 கட்டமும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு 50-60 காரகத்துவம் இருக்குது. அதனால் 7ஆம் வீடுங்கிறது கணவன் மனைவி மட்டும் அப்படிலாம் எடுத்துக்கூடாது. இதெல்லாமே ஆய்வு செய்யக்கூடிய இடம் 7ஆம் வீடு. அப்போ அந்த 7ஆம் வீட்டை இப்போ நம்ம எடுத்துக்கிறது கணவன் அல்லது மனைவி, இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது 7ஆம் வீட்டிலிருந்து நல்ல மனைவியோ அமையுதா, இல்லை அதாவது அம்சமான மனைவி அமையுதா, இல்லை இம்சை தரும் மனைவி அமையுதா அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் கண் நிறைந்த கணவனா, கண் கலங்க வைக்கும் கணவனா, இதுவும் 7ஆம் வீடு தான். அப்போ அதை எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா, நல்ல மனைவி அமையணும்னா முன்ஜென்ம பந்தம் இருக்கணும். அந்த பந்தத்தினால தான் நம்மளுக்கு அந்த நல்ல மனைவியோ நல்ல கணவனோ அமையும். இப்போ மனிதன் பிறக்கும் போதே, ஒரு மனிதன் ஜனனம் ஆகும்போதே அவனது
ஊழ்வினைக்கும் கர்ம வினைக்கும் அவன் செஞ்ச தான தர்ம புண்ணியத்துக்கும் தகுந்த அளவுக்கு தான் யோகங்கள் கிரகங்கள் வழியாக நம்மளுக்கு அமையும். இதுதான் உண்மை. அப்போது ஜாதகத்தில் சுபயோகங்கள் கிரகங்கள் மூலியமாக அமையுது அப்படின்னா இதில் ஒன்றும் மிகை இல்லை. நமது ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள்லாம் இருக்குது, அது எப்பப்பெல்லாம் வருது, நடைமுறைக்கு எந்த காலகட்டங்களில் வருது அப்படின்னு தகுதியான ஒரு ஜோதிடரை அணுகி அவர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு நாம் பயன்படுத்திட்டு வந்தோமாக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அப்படிங்கிறது தான் கஸ்டமருடைய கடமை. அப்படியானால் இந்த இறைவன் கொடுத்த வரம், அதாவது நம்ம ஜாதகத்தில் அந்த யோகத்தை எப்படி பார்க்கலாம், அதுக்கான வழிமுறைகள் விதிமுறைகள் அநேகம் இருக்குது. அத்தனையும் நாம் பார்த்துக்கிட்டு வந்தோமாக்க சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். எல்லா விதிகளையும் ஒரே ஜாதகத்தில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான ஒரு 3 விதிகள் மட்டும் இந்த இடத்துல நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். 7ஆம் அதிபதியும் கலசர்காரனான சுக்கரனும் இயற்கை சுபர் வீட்டில் அமைந்து இயற்கை சுபரான குரு புதன் சந்திரன் இவர்களோடு இணைந்து இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கை துணை அழகான பெண்ணாகவும் அந்தஸ்தான பெண்ணாகவும் அமையும். 2வது விதி, 7ஆம் அதிபதியோ சுக்கரனோ ஒருவருக்கொருவர் 1, 5, 9 நின்று அல்லது ஆட்சி உச்சம் பெற்று அவர்களோடு அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோடு இணைந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு படித்த வசதியான அழகான பெண் அமையும். அப்படிங்கிறது ஒரு விதி. அடுத்த விதி, குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியோ 9, 10, 11ஆம் அதிபதியுடைய தொடர்பு ஏற்படணும். அப்போ தான் ஒரு பணக்கார வீட்டில் பெண் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயா திருமணத்துக்கு அப்புறம், திருமணத்துக்கு முன்னால் வசதியாக இருக்கிறது சில பேர் இருந்தாலும் கூட திருமணத்துக்கு அப்புறம் நான் வசதியான வாழ்க்கை வாழணும், அந்த மனைவி வர நேரம் நான் பணக்காரன் ஆகணும், நல்ல தொழில் அமையணும், அதிகமான முறையில் பணம் சம்பாதிக்கணும், கோட்டீஸ்வரன் ஆகணும், சொகுசு காரு பங்களா ஆடம்பர வாழ்க்கை அந்தஸ்தா உள்ள பெரிய மனிதருடைய தொடர்பு இவர்களோடு நான் வாழணும், பெரும் புகழ் பெறணும், நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்களும் யாரும் இல்லை. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு என்னுடைய ஜாதகத்தில் எப்படி கிரகம் இருக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதாவது சுருக்கமாக சொன்னால் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அந்த வீடு ஆட்சி பெற்ற வீடு, அந்த அதிபதியும் ஆட்சியை உச்சமாக பெற்றிருந்தால் அவங்களுக்கு இப்போ பணக்கார வீட்டில் பெண் எடுப்பாங்க. அல்லது அந்த பெண் எடுத்தப்புறம் மனைவி வர நேரம் மகாலட்சுமி வீடு தேடி வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதத்துக்கு எப்பயுமே பாக்கியாதிபதிங்கிறது மிக முக்கியம். ஆண் ஜாதமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதமாக இருந்தாலும் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கணும். அல்லது தனுசு வீட்டில் சுபகரங்கள் இருக்கணும், காலபிரசனுக்கு 9ஆம் வீடு. அப்போ பாக்கியாதிபதி சுபரோடு சேர்ந்துருக்கணும். அல்லது தனுசு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் சுப நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தாக்க அவங்களுக்கு நல்ல ஒரு மனைவி அமையும், மனைவி வர நேரம் மிக உன்னதமான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம ஜாதக அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம்பெரும் நூலில் 810வது பாட்டிலேயே சொல்லியிருக்கிறாங்க. எடுத்த 10ஆம் அதிபதி 7 அறை கடுத்த மித்திரராகி பலனுடனே கொடுத்த உத்தமர் வீட்டில் சூழ்ந்திட படைத்த பாரியினால் வரும் பாக்கியந்தானே. ஜாதக அலங்காரத்தில் 810வது பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. மிக அற்புதமான பாடல் இது. அதாவது எடுத்த 10ஆம் அதிபதி 7 அறை, 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கணும். கடுத்த மித்திரராகி அந்த வீட்டு அதிபதி இவனுக்கு மிகுந்த மித்திரர் நட்பு கிரகமாக இருக்கணும். அந்த வீட்டில் அந்த நட்பு கிரகமும் அந்த நட்புக்கு அதிபதியை ஆட்சி அல்லது உச்ச நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு படைத்த மனைவியினால் மிகுந்த யோகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தை ஜாதகத்தை நம்மளுக்கு சொன்னோமாக்க குறிச்சிக்கிட்டிங்களாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு 2 ஜாதகம் கொண்டு வந்திருக்கிறேன். அது சுருக்கமாகவே சொல்லிடுறேன். அதை இந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரும் பதவியில் உள்ள பெரிய பெரிய அந்தஸ்தில் வாழக்கூடிய கார் பங்களா உட்பட நூற்றுக்கணக்கான வேலையாட்களை வைத்து நடத்தி கொண்டு இருக்கும் அவருடைய பிறந்த தேதி நேரம்
20/9/1954 திங்கக்கிழமை மாலை 8:30 20/9/1954 திங்கக்கிழமை காலையில் மாலையில் 8:30 அவருடைய லக்னம் மேச லக்னம். அவருடைய லக்னம் மேச லக்னம். 7ஆம் இடம் அப்படிங்கிற துலாத்தில் சுக்கிரனும் சனியும் இருக்குது. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சனியும் இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஜாதகத்தில் மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல. அப்போ பாடலில் சொன்ன மாதிரி 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல 7ல் அறையில் இருக்கணும். அந்த வீட்டுக்கு அதிபதி நட்பு கிரகமாக இருக்கணும். அது முக்கியம். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து அந்த கிரகம் நட்பு கிரகம், சுக்கிரன் நட்பு. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டில் ஆட்சியோ உச்சமாக இருக்கணும். அப்போ அந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சி. அப்போ இவருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி, கார் மெக்கானிக். இவருக்கு இன்னும் பெரிய பூர்வ சொத்துக்களோ பரம்பரை சொத்துக்கள்லாம் கிடையாது. இவருக்கு பிறந்த சமயத்தில் ராகு திசை 2 வருஷம் இருப்பு இருந்திருக்குது, ராகு திசை. அதுக்கப்புறம் குரு திசை ஒரு 16 வருஷம் 18 வருஷம் வரைக்கும் குரு திசை இருந்தது. படிப்பு கட்டாகி போச்சு, கல்வி விருத்தி இல்லை, வறுமையின் காரணமாக +2 முடிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தது பாருங்கள் சனி திசை, 10ஆம் அதிபதி திசை, 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து நிற்க இந்த 19 வருஷ காலகட்டத்தில் படிப்படியாக சொந்த தொழில் அமைச்சு நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிட்டார் இந்த ஜாதகர். இது ஒரு உதாரண ஜாதகர். ஒரு அந்த ஏரியாவில் ஒரு விஐபி. அடுத்து ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்க 24/11/1958 24/11/1958 திங்கக்கிழமை அதிகாலையில் 5:10. திங்கக்கிழமை அதிகாலை 5:10. இவரும் இதே நாமக்கல் சேர்ந்தவர் தான். இவருடைய லக்கணம் பார்த்தீங்களாக்கா துலா லக்கணம். லக்கணத்தில் குரு இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய். மற்ற கிரகங்கள்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மெயின் சமாச்சாரம் 2 கிரகம் தான். அப்போ துலா லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல மேசத்தில் அமர, அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அங்கேயே ஆட்சி வாங்க, அது அந்த 10ஆம் அதிபதியாக சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருந்ததுனால இந்த பாடலில் சொன்ன மாதிரி அப்படியே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி லக்கணத்தில் குரு பார்வையும் பெற்றது. இந்த ஜாதகம் ஜன்ன காலத்தில் கேதுசை 1 வருஷம் 1 மாதம் 9 நாள் ஜன்ன காலத்தில், அசுவினி 4ஆம் பாதம். அடுத்து சுக்கிரன் திசை 20 வருஷம். சுக்கிரன் திசை ஒன்றும் பெருசாக அவருக்கு நல்லது செய்யலை. சூரிய திசை 6 வருஷம். 27 வயசு இவனுக்கு முடிகிற வரைக்குமே படாத பாடுபட்டார், மிக மிக கஷ்டம். அதுக்கப்புறம் சந்திரசை வந்துச்சு. படிப்படியாக தொழில் மாற்றம், முன்னேற்றம், மேன்மை, சிறப்பு, செல்வாக்கு, உயர்வு, அந்தஸ்து. அந்த சமயத்தில் தான் திருமணம் செஞ்சார். 27 வயசு மேலே தான் திருமணம் செஞ்சார் அந்த சந்திரசை. அடுத்து வந்தது தொடர்ந்து செவ்வாய் திசை. நல்ல உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வந்துருச்சு. மிக அற்புதமான அமைப்பை கொடுத்தது. இந்த ஜாதக அலங்காரத்தில் சொன்ன பாடலுக்கு இணங்க இந்த 2 ஜாதகம் பொருந்திருக்கிறதுனால தான் இந்த 2 ஜாதத்தையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். ஆக இந்த 10ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது மிகுந்த விசேஷம். அந்த வீடு நட்பு வீடாக இருக்கணும், அந்த வீட்டு அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கணும். இதுதான் அந்த விதி, வேறு ஒன்றும் பெரிய விசேஷம் அதில் இல்லை. முக்கியமாக இதை விட முக்கியம் என்னன்னா, லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியோ குரு பகவானோ கேந்திரத்தில் இருக்கணும். லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதியோ குரு பகவானோ கேந்திரத்தில் இருக்கணும் 1-4-7-10. அதே மாதிரி சுக்கிரன் நின்ற சாராதிபதி அல்லது அதிபதி தனுசு வீட்டில் இருக்கணும். சுக்கிரன் நின்ற சாராதிபதியோ சுக்கிரனுடைய வீட்டு அதிபதியோ தனுசில் இருக்கணும். காலபுருஷ லக்கணத்துக்கு 9ஆம் வீடு. அல்லது 7ஆம் அதிபதி நின்ற சாராதிபதி, 7ஆம் அதிபதி நின்ற சாராதிபதி பாக்கியத்தில் இருக்கணும், 9ஆம் இடத்துல இருக்கணும். இப்படி அமைஞ்சால் திருமணத்துக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்து குடியிருக்கிற மாதிரியும், இவரை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மனைவியாகவும், இணைப்பிரியா தம்பதியாகவும் இவருக்கு கிடைச்ச சிறந்த வரம் பாக்கியம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அள்ளித்தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய இளம்பிள்ளை கணேசன் ஐயா அவர்கள் சிறப்பான ஒரு உரையை கொடுத்தார்.
இதற்கு மேலேயும் 7ஆம் பாவத்தை பற்றி யாராலையும் ஆய்வு செய்ய முடியாது. யாராவது முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு மேலே சார் அவர் 7ஆம் பாவத்தில் இந்த விஷயம் விட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் போடுங்க பார்ப்போம். இருக்கவே இருக்காது. உள்ள வரைக்கும் இறங்கிட்டார் சார். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறதுனா, அந்த 7ஆம் பாவத்தினுடைய சிறப்புன்னு சொன்னாவே என் வாழ்நாளில் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் ஐயாவை மறக்க மாட்டேன். அருமையான பேச்சு, சரிங்களா? அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு நம்மளுடைய அண்ணாதுரை சார் சிறப்பு செய்கிறார். வாங்க சார். அகிலம் போற்றும் அகிலன் அண்ணாதுரை சார் சிறப்பு செய்கிறார்.